தேவ ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோமா? ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசிர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசிர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை, சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 55 2வது வசனம் வாசிக்கலாமா? எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்க செய்ய எடுக்கும் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தியானம் செய்கிற ஒரு வார்த்தை இந்த சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி தியானிக்கணுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. சும்மா தியானிக்கிற மனுஷனா கிடையாது. பிரியம் 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 பிரியம். வேதத்தை அவ்வளவு நேசித்து தியானிக்கிறவங்க தான் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா இங்க தாவீது என்ன தியானிக்கிறார் தெரியுங்களா? எனக்கு செவி கொடுங்கிறாரு, எனக்கு உத்தரவு கொடுங்கிறாரு, எனக்கு உத்தரவு அருளி செய்யும் அப்படின்னா எனக்கு பதில் கொடுங்கிறாரு. எதுக்காக செவி கொடுக்கணும், எதுக்காக உத்தரவு கொடுக்கணும் இல்ல, அவர் தியானம் பண்றாராம். இதை நான் தியானிக்கிறேனே சொல்றாரு. என்ன செவி கொடுக்கணும், என்ன உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா துன்மார்க்கருடைய கூக்குரல், அவங்களுடைய ஆர்வம். அதுவும் பிடிச்சிட்டேன், அதுவும் பிடிச்சிட்டேன், இப்ப கொண்டுடுவேன், அப்ப கொண்டுடுவேன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. அந்த கூக்குரல் எனக்கு பிடிக்கலங்கிறார். நான் அதை தியானிக்கிறேங்கிறார், அதை யோசிக்கிறேங்கிறார். என்னை பார்த்து துன்மார்க்க இதை நான் தியானிச்சுட்டு இருக்கேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, துன்மார்க்கர் செய்யும் இடுக்க நிமித்தமும் பயங்கர டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னால உங்களை தியானிக்க கூட முடியல, என்னால ஒரு இடத்துல இந்த பிரேயர் பண்ண முடியல, என்னால ஆராதிக்க முடியல, பயங்கர இடுக்கமா இருக்கிறது, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக நான் என்ன செய்யறேங்க, உங்ககிட்ட முறையிடுறேங்கிறார். இதெல்லாம் என் தியானத்துல முறையிடுறேன், என் ஜெபத்துல இல்லை, என் தியான நேரத்துல உங்ககிட்ட நான் முறையிடுறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை பேர் இப்படி தியானத்துல முறையிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்துல முறையிடுறோம்ல? ஜெபம்னாலே என்ன செய்யறோம்? அதுதான் இதுதான், இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க சொல்றதான் இல்ல. ஆனா தியானம் பண்ணுவது என்னங்க? ஆண்டவரை குறிச்சு யோசிக்கிறது, வசனங்களை குறிச்சு யோசிக்கிறது இல்ல, தியானிக்கிறது, ஆழத்துல போய் பார்க்கிறது இல்ல, அதை குறித்தே நினைவா இருப்பது. ஆனா தாவீது என்ன நினைவா இருக்கிறார் பாருங்களேன். தியானிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, ஜெபிக்க முடியுதா உங்களால? இல்ல, முழங்கால் போடுறது எக்கச்சக்கமான நினைவுகள் வரும். அது நீங்க நல்லா ரெகுலரா ஜெபத்துல உட்கார இதெல்லாம் உங்க சிந்தை விட்டு வெளியே போயிடும். அவங்க நினைந்துக்காங்க, அவமானப்படுத்தினவங்க, நீங்க பட்ட வேதனைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். ஆனா தொடர்ந்து நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் ஜெபத்துல இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு வெளியே போயிடும். ப்ராக்டிஸ் எதுக்கு சொல்றேன்னா, பண்ண முடியலன்னா அதை கட்டாயமாவது பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். தியானம் கூட அப்படிதான். நீங்க உட்காருங்களேன், 1 மணி நேரம் உட்காருங்க, 2 மணி நேரம் உட்காருங்க. உட்கார்ந்து தேவனுடைய பாதத்துல அப்பா நான் என்ன தியானிக்கணும்னு மட்டும் கேளுங்க. வேதத்தை திறந்தா தியானிக்கிறத அவர் கற்றுக் கொடுப்பார். ரெகுலரா இப்ப நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்க, டிவோஷன் கேட்கிறோம்ல, இது கூட ஒரு விதமான தியானம் தானே இல்ல? ஆனா தாவீது சொல்லும் பொழுது என் தியானத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைச்சு முறையிடுறது என்னன்னா, அப்பா எனக்கு நீங்க செவி கொடுத்துருங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க, என் சத்துக்களை பாருங்க, எனக்கு எதுக்குன்னு செய்யறவங்களை பாருங்க, ஏதாவது செய்யுங்க. ஆமே. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவேளை உங்க தியானத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வருமானால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வருமானால் தெரியப்படுத்துங்க. உங்க சத்தத்தை பார்த்து கூக்குறீங்கன்னா சந்தோஷம் ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. எப்பயாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? உங்க ஜெப நேரத்தை, உங்களுடைய விடுதலையான வேத வாசிப்பு நேரத்தை டிஸ்டர்ப் பண்றாங்களா? வீட்டுல வெளியில எங்காவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதா? ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமா மாற போறீங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த நாள கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறார். கர்த்தருக்கு தாவீதுக்கு மறு கொடுத்தவர், தாவீதுக்கு செவி கொடுத்தவர் அவங்களுக்கு எனக்கு செவி கொடுப்பார், அருளி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்க மகிமைப்படுவதற்காக நன்றி. எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு மறுபத்திற்கு அருளி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை மனிதர்கள் காணும் போது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உலாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பிய தேவன் இன்று உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழுகை கண்ணீரோடு வாழ்க்கையை வெறுத்து போன நிலையில் போராடி கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்காக உங்களை விட்டு கொடுங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கெம்பீரித்து பாட்டு பாடி மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து உங்களை தேற்றப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வாசம் பண்ண உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து அனுப்பி தந்த ஜீவம் என்ன கேட்டோம். இப்பொழுதும் வாக்கு தத்தத்தை அறிந்து கூடாக தேவ ஊழியர் சுவிசேஷகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் புறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கு சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே சகரியாவின் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே அங்கே இஸ்ரவேலை குறித்து இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களில் சொல்லிக்கொண்டு வருகிற வேளையிலே தான் இந்த 16வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியாக அந்த நாட்களில் பேசுகிறார். ஏனென்றால் 15வது வசனம் சொல்லுகிறது, இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப இந்த நாட்களிலே நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்ய இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் இந்த வார்த்தையில இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் புறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களிலே சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், உண்மை பேசுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு நன்மையும் இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களை பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே சகரியாவுக்கு உண்டாகி சகரியாவோடு தேவன் இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் ஊடாக தேசத்தை குறித்து, தேசத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே தான் ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே பட்டணங்களிலே இந்த நாட்களிலே வந்து குடியேறுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கும்
ஒரு ஜனத்தை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த தேசத்திலே கொண்டு வந்து அந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறதையும் இங்கே சகரியா இந்த நாட்களிலே இப்படியாக வெளிப்படுத்துகிறதை இங்கே இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேசங்களிலே இந்த நாட்களிலே சமாதான குறைவு, பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அங்கே இந்த நாட்களிலே தேசத்திலே உண்மை இல்லாதது நிமித்தம்தான் பிரச்சனைகள் இந்த நாட்களிலே உருவாகிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி உண்மையை பேச வேண்டும். அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுது, எங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடியாக நாங்கள் பேசுவோமா இருந்தால் நம்முடைய தேசத்திலே தேவன் அற்புதமான காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையை பேசி சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும், தேசம் கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், குடும்பத்திலே சமாதானம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த நாட்களில் உண்டாகும் என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறபடியினால் நாங்கள் அதன்படியே இந்த நாட்களில் உண்மையை பேசி சத்தியத்துக்கு ஏற்றபடி நியாயத்தை தீர்ப்போம். கர்த்தரிடத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.